ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனியப்ஷ ராகவே கேதுவே நமோ நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். இன்னைக்கு மேசராசியினுடைய பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா மேசராசி 2024 எப்படி இருக்க போகுது அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரமும் பார்க்க போகிறோம். இந்த மேசராசி பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி. மேசராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த மேசராசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்கு: அசுபதி, பரணி, கார்த்திகை. அப்போ இந்த மேசராசியினுடைய பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதன் மூலயமா நம்ம கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளோட பிள்ளைங்களாக இருக்கலாம், அவர்களுடைய குணநலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள்ட்ட எந்த வித பிரச்சனையும் மேற்கொள்ளாமல் அவங்கள எப்படி ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த மேசராசியினுடைய பொது பலனை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் பிரச்சனைக்கு காரணமே ஒருத்தருடைய கேரக்டர் என்னன்னு தெரியாமல் இருக்கிறது தான். அந்த கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து வராமல் நம்மளை தடுத்துக்க முடியும். இந்த மேசராசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திடகாத்திரமா இருப்பாங்க. நிமிர்ந்த நடை, நல்ல ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும், இளமையா இருப்பாங்க. எங்க போனாலும் சரி மேக்கப் போடாமல் வெளியில போக மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் தன்னை அழகுபடுத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாத்துலையும் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஒரு மேசராசி உள்ள நபர்கள் ஒரு கூட்டத்துக்குள்ள இருந்தாருன்னா அந்த இடம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கலகலன்னு இருக்கும். ரொம்ப இறுக்கமா இல்லாம ஃப்ரீனஸ்ஸா பேசுவாங்க. யாருக்கிட்ட எதை பேசினாலும் சரி முகத்திற்கு முகம் பார்த்து தில்லா பேசக்கூடிய ஒரு நபர். பக்கத்துல இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இதை பேசலாம் பேசக்கூடாது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா மனசுல பட்டதை நேர்மையா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய தில்லு இந்த மேசராசிக்காரருக்கு கிடைத்த ஒரு ஸ்பெஷல். மேசராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாலியா பேசுவாங்க. ஆனா கோபம் வராது. வந்ததுன்னா அவங்கள மாதிரி கோபத்தின் உச்சிக்கு போக முடியாது. கடுமையா பேசுவாங்க. ஆனா மேசராசி தனிப்பட்ட முறையில் நீங்க கையாண்டு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை போல மனசுல பட்டதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க கேட்கவே வேணாம். நீங்க ஃப்ரெண்ட்லியா பழகினாலே போதும். ஒரு சொந்தக்காரர் மாதிரி உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாரு, தான் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. சில நேரங்கள்ல அவர் இப்படி பேசும்பொழுது பார்த்தோம், கோபமா பேசும்போது இவரா நம்மகிட்ட இப்படி பேசினாரு அப்படின்னு நம்மளையே ஆச்சரியப்பட வைக்கும். அதே மாதிரி தைரியத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. மேசராசி நபர்கள்ட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்கள மாதிரி வேற யாரும் சிறப்பா செய்யவே முடியாது. கண்ணும் கருத்துமா செய்வாங்க. நம்ம நினைச்சதை விடவே பெஸ்டா செய்வாங்க. புது வேலையா இருந்தா கூட அதை கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அப்படி நீங்க அதை கத்து கொடுத்தீங்கன்னா உங்களை காட்டிலும் அதை பெஸ்டா செய்வாங்க. வேலை செய்யற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வருமானத்தை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. வேலை செய்யறதுலயே ரொம்ப கவனமா இருப்பாங்க. வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூலியை குறைவா கொடுத்தா கூட அதை பத்தி அவங்க பெரும்பாலும் கவலைப்பட மாட்டாங்க. மேசராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் அதிகமா பாசம் வைக்க மாட்டாங்க. அப்படி பாசம் வச்சுட்டா உயிர் போனாலும் அவங்கள விட்டு பிரியவே மாட்டாங்க. தொடர்ந்துகிட்டே கண்டினியூவா இருப்பாங்க. ஒரு அன்பு தொல்லைன்னு சொல்ற மாதிரி கூட இருக்கும். ஆனா அதை ஆப்போசிட்ல பார்க்குற நபர், கணவனோ இல்ல மனைவியோ, இவங்க நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா அவங்க உங்களை விட்டு பிரிய மனம் இல்லாம தான் உங்களை தொடர்ந்துகிட்டே வந்து இருக்கிறதுக்கு காரணம். மேசராசியினுடைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. மேசராசி ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தாருன்னா அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை காட்டி எல்லா விதத்திலுமே சிறப்பா இருப்பார். ஆனா அதே சமயத்துல மேசராசியோட ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா அவர்களுடைய சுய கௌரவத்தை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா தன்னை அறியாம அவங்களுக்கு கோபம் எங்க இருந்து வரும்னு அவங்களுக்கே தெரியாது.
சில நேரங்கள்ல நான் தான் கோவப்பட்டனா அப்படின்னு அவங்களே நம்மள்ட்ட வந்து கேட்கிற அளவுக்கு இருக்கும். சில நேரங்கள்ல பழிவாங்கிற எண்ணமும் இந்த மேசராசி நபர்களுக்கு அப்பப்ப வரும். சில வார்த்தைகள் காயப்படுற அளவுக்கும் பேசுவாங்க. நீங்க ஏன் அப்படி பேசுனீங்க நேத்து நைட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானா பேசுனேன், நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்து கூட செஞ்சுப்பாங்க. மேசராசி நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தூக்கம் இல்லாம இருக்கிறது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடிக்கடி பாத்தீங்கன்னா ரத்த காயம், இதெல்லாம் அவங்களுக்கு தொடர்ச்சியா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். மேசராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறதும் தப்பு, நீங்க கடன் கொடுக்கறதும் தப்பு. நீங்க கடன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கட்டுறதுல பிரச்சனை ஏற்படும். ஏன்னா நீங்க சரராசி நபர்கள், அதனால சம்பாதிக்கிற காசை ஈஸியா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடன் நீங்க யாருக்காவது கொடுத்தீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. அதனால நீங்க கடன் வாங்கவும் கூடாது, கடனை கொடுக்கவும் கூடாது. அப்ப நீங்க ஈட்டிட்டு வர வருமானத்தை எப்படி குடும்பத்தை டெவலப் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, மேசராசி நபர்கள் வருமானத்தை ஈட்டிட்டு வந்தா அவர்கள் கூட பயணம் செய்யக்கூடிய கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய குடும்ப பொறுப்புகளை எடுத்துக்கிட்டு அந்த வருமானத்தை சேமிப்பு பண்ணாங்கன்னா குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போக முடியும். ஆனா இண்டிவிஜுவலா மேசராசி நபர்களால் செய்ய முடியுமானா கண்டிப்பா செய்ய முடியாது. மேசராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு சோகம் வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும். எல்லா தெய்வ சம்பந்தப்பட்ட வழிபாடுகளும் கண்டிப்பா கலந்துக்குவாங்க. அதே மாதிரி எல்லா கலைகள் மீது ஆர்வமா இருப்பாங்க. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பாட்டு பாடல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா கராத்தே, குச்சி சண்டை, இந்த மாதிரி கலைகள்ல கத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நினைச்ச விஷயத்த சாதிக்கக்கூடிய ஒரு நபர், எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபரும் கூட. காரு, வீடு, மனை, குழந்தைகள், எல்லா விதமான செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடிய நபர்களும் கூட. சில மேசராசி நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்மையான வாழ்க்கையே வாழக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. சில மேசராசி நபர்களுக்கு பூர்வீக சொத்து இருந்ததுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கான பிராப்தம் ரொம்ப கம்மி. அதனால அவங்களுடைய சொந்த சம்பாதிக்கிறதன் மூலயமா மனையில் வாங்கி தன் குழந்தைங்களுக்கு எதுவும் வச்சுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா செய்யலாம். மேசராசி நபர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப வாழ்க்கை எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி தராது. அதனால குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டா உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு மூணாவது பர்சனை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது மேலும் மேலும் விரிசலாகி அடுத்த கட்டத்தை நோக்கி பிரயாணம் செய்யறதுக்கு அது ஒரு வழிவகையை ஏற்படுத்தும். அடுத்தது 2024க்கான மேசராசிக்கான சிறப்பு பலன். போன 2023 பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நினைச்ச விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சதுனால. இப்ப அந்த ராகு பகவான் விலகி பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு 12வது இடம் விரயஸ்தானத்துக்கு அவர் போயிட்டார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா போன வருடம் இந்த மேசராசி நபர்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் இந்த வருடம் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாம எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மேசராசி நபர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வீசிங் ட்ரபிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதெல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே போய் என்ன பண்ணணும், மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்க கவனம் செலுத்தணும். அதே மாதிரி போன வருடம் அதாவது சுப காரியங்களாம் தடைப்பட்டு நின்று இருந்த கல்யாணம்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடைகள் எதுவும் ஏற்பட்டிருந்தா அந்த தடைகள்ல இந்த வருஷம் நீங்கி சிறப்பா நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சின்ன பிசினஸ் தான் நீங்க போன வருஷம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் விசிட்டிங் கார்டு போட்டு அதை பெரிய அளவில் டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மேசராசி நபர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இந்த வருடம் அதிகமா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் பாத்தீங்கன்னா 12ல போய் சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால, மேசராசிக்கு 12ல இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டா உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ராகு பகவான் 12ல இருக்கிறதுனால சில விஷயங்கள் தடை தாமதத்தை ஏற்படுத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா தொடர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சீக்கிரமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை செய்யற இடங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. மேசராசி நண்பர்களுக்கு வழக்குகள் எதுவும் நிலுவையில் இருந்ததுன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா அது சிறப்பா முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். 12ல ராகு பகவான் மறைஞ்சு இருக்கிறதுனால மறைமுகமான ஆதாயம் இந்த வருஷம் அதிகமா உண்டு. கவர்மெண்ட் ஜாபுக்கு எதுவும் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பணத்தை கொடுத்து எதுவும் ஏமாற வேண்டாம். அப்படி நீங்க பணம் கொடுத்து வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். மே மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தங்க நகை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த குழந்தையின்மை பிரச்சனையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, திருமணம் தள்ளி போறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தடையெல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அருகில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை தோறும் சிவபெருமான் கோயிலுக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னு நெய் விளக்கு ஏற்றிட்டு நவகிரகங்களை சுத்தி அதுல சனீஸ்வர பகவானுக்கு எள் விளக்கு ஏற்றி வந்தீங்க அப்படின்னா இந்த மேசராசி நபர்களுக்கு இந்த வருடம் சிறப்பை தரும். கோயிலுக்கு ஆலயங்களுக்கு செல்ற மாதிரி இருந்தா, முருகன் கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா திருத்தணியில உள்ள முருகனுக்கும் சுவாமி மலையில உள்ள முருகனுக்கும் போவது மேலும் சிறப்பை தரும். இதெல்லாம் நம்ம பொதுவா செய்ய வேண்டிய விஷயங்கள். மேசராசி நபர்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அசுபதி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரத்துக்குன்னு சிறப்பு கோயில்னு இருக்கு. அந்த சிறப்புக்கான கோயிலை நம்ம கண்டிப்பா போயிட்டு வரணும். ஏன்னா அது உங்களுடைய சொந்த நட்சத்திரத்துக்கான கோயில். மற்ற எல்லா கோயிலுக்கும் போறதை காட்டிலும் இந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா சென்று வர வேண்டும். ஏன்னா நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய முற்பிறவியினுடைய கர்ம பலனின் அடிப்படையில் தான் நடைபெறும். அப்படிப்பட்ட அந்த கர்ம பலனை சரி செய்வதற்கு இந்த நட்சத்திரத்துக்குன்னு சிறப்பு வாய்ந்த அந்த திருக்கோயிலுக்கு நீங்க ஒரு முறையாவது சென்றடைய வேண்டும். அப்பதான் உங்களுடைய கர்ம கணக்கு சீராகும். அந்த கோயிலை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கிங்க. அந்த கோயிலோட விவரத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த ரூட்டுக்கு நீங்கள் எப்படிலாம் போகுங்கிறத நம்மளோட சேனல் வழியாக அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். படித்து கிளியராக தெரிஞ்சுக்கங்க. அந்த கோயிலோட பேரையும் அந்த ஊரையும் மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அசுபதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில். இது பார்த்தீங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த கோயிலுக்கு எப்படி போகணுங்கிற ரூட்டை நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா அக்னீஸ்வரர் திருக்கோயில், இது நல்லாடை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா காத்த சுந்தரேஸ்வரர் திருக்கோயில், இது கஞ்சா நகரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த கோயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 500-1000 வருடம் பழமை வாய்ந்த கோயில்கள். இந்த கோயிலுக்கு நீங்க எப்படி போகணும்னா உங்க நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கிடைக்காத விஷயங்களை எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மேசராசியினுடைய பொது பலன் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் எங்களுக்கு மார்க் போடுங்க. 100% நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையோட ஒன்றி போனது அப்படிங்கிறத மார்க் போடுங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை நான் படித்து அடுத்தடுத்த ராசிகள் பொது பலனை போட நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி.